குழந்தைகளே வாருங்கள், ரோஜாவின் ராஜாவை தொடர்ந்திடுவோம். பொன்மணி குழந்தைகளே வாருங்கள், ஆசிய ஜோதியாய் சுடர் விடுவோம். சீரையில் அதிகம் கழித்தார் தம் வாழ்வை, சுதந்திரம் அடைய செய்தார் நம் நாட்டை. பாதம் அவர் பாதம் நாம் பணிந்திடுவோம், பாதை அவர் பாதை நாம் நடந்திடுவோம். சின்ன வயதில் இருந்தே அவர் புத்திசாலியாக இருந்தார். பொந்துக்குள் சென்ற பந்தை நீரூற்றி மேல் எடுத்தார். தந்தை உடைய பேனா ஒன்று தெரியாமல் எடுத்து விட்டார். தந்தை உடைய கண்டிப்பாலே தந்தவரை திருத்திக் கொண்டார். குதிரை ஏற்ற பயிற்சியிலே ஈடுபாடு அதிகம் கொண்டார். ஐரோப்பா பனிச்சறுக்கு விளையாட்டிலும் பங்கு கொண்டார். பல்வேறு மலர்ச்செடிகள் தோட்டத்தில் நட்டு வளர்த்தார். நீச்சல் பயிற்சியோடு உடல் பயிற்சி செய்தார். அட நாமும் முயற்சி செய்வோம். பாரதத்தின் பிரதமராய் அவர் இருந்த பொழுதினிலே ஜப்பானின் குழந்தைகள் மகிழ யானை குட்டி பரிசளித்தார். நாட்டு மக்கள் நலன் காக்க நாளும் பொழுதும் பாடுபட்டு அருமையான பல்வேறு திட்டங்கள் வகுத்தளித்தார். உலக சமாதானம் தானே என்றும் அவரின் மூச்சாச்சு. உலக சமாதான புறா என்பது அவரின் பேராச்சு. ஏறு தூக்கும் இன்றைய குழந்தைகள் நாடு காக்கும் நாளைய மன்னர்கள். அதனால் தான் தம் பிறந்த நாளை அவர் குழந்தைகள் தினம் என்றார்.